சூப்பரான ரவா லட்டு 5 நிமிஷத்தில் செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ டீ வைக்கலான்னு வந்தேன். சரி, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. டெய்லி இந்த வடை போண்டா சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா? அது நம்மளுக்கு உடம்புக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லதில்லை. அதனால நான் இன்றைக்கி நம்மளே சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ரவா லட்டு பண்ணலாம் அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 கப்பு ரவை. இது பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை காய வச்சுக்கிட்டு பால் காயிட்டு இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு இது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது புது பாண்டில். இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த கொஞ்சம் சூடானாக்க இந்த ஸ்டிக்கர் வந்துடும், அதை எடுத்துடலாம். இருங்க, பார்த்தீங்களா, கொஞ்சம் சூடானோடனே இந்த ஸ்டிக்கர் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக போதும், நிறைய வேண்டாம். அவ்வளோதான், நெய்யும் காலி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த நெய்யிலே இந்த திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். பால் இந்த பக்கம் காவிட்டோம். இதில் நம்ம அதுக்குள்ளே இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த முந்திரியும் திராட்சையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமா இதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். போதும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதே இதில் ரவையை போட்டுருவோம். ரவையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம 2 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் 1.5 கப்பு சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, நான் இது பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 4 ஏலக்காவை சர்க்கரையில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் சுகரை. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம அதை சுகரை இதுக்குள்ளே போட்டுட்டு பால் போட்டு கலக்கிக்கலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ரவை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரவையை. ஜாஸ்தியாக ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா ரவையெல்லாம் தீஞ்சு போயிடும். சிம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். வாசனை பாருங்கள், நல்லா வருது. ரவை நல்லா இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பக்கம் பால் கொதிக்கட்டும். போதும், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், கொஞ்சம் ரெட்டிஷாக வந்துருச்சு இல்லையா? போதும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், வறுத்து வச்ச திராட்சையும் முந்திரியும் அதிலே போட்டு கலக்கிடலாம். பால் கொதிச்சிட்ருக்கு. பால் கொஞ்சம் சூடாகவே ஊற்றணும். சூடாகவே ஊற்றினீங்கன்னா தான் நம்மளுக்கு அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். இந்த இதில் நம்ம இந்த சுகர் போட்டுக்கலாம். நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரை சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சுகரும். ஸ்வீட் பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நிறைய ஸ்வீட்டாக இருந்தாலும் திகட்டும், சாப்பிட முடியாது. பாருங்கள், ஸ்மெல் எப்படி வருதுன்னு. ஏலக்காய் ஸ்மெல் சூப்பராக வருது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பால்.
ரொம்ப கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க, அது ஆறுன வாட்டி அது சரியாயிடும். சிம்பிளாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இல்லையா? கொஞ்சம் லைட்டாக ஆறின வாட்டி நீங்கள் இதில் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வித்தியாசமாக இருக்கும். இதில் சுகர் கொஞ்சம் பார்க்குறேன் நான். சுகர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுடவே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா ஆற நம்மளுக்கு கெட்டியாக இதாகிடும். இருங்க, இது லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும், உருண்டை பிடிச்சிடலாம். இந்த இதில் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் நெய் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ஆறின வாட்டி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படியே எனக்கு டீக்காக காஃபி வைக்கிறேன். இப்போது டீ வைக்கல, காஃபி வைக்கிறேன். கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை நல்லா வரும். கொஞ்சம் வெதுன்னு சுட்டோடையே பிடிச்சிருங்க. ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா சூப்பரான ரவா லட்டு சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம். நிறைய வந்து இந்த கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஆயில் ஃபுட்டு ஜாஸ்தி எடுத்துக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்க ஃபுட்டு எடுத்து சாப்பிடுங்க. பாருங்கள், நான் காஃபியும் போட்டு வச்சுட்டேன், காஃபி குடிக்கணும் இப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.